பேரவைத் தலைவர்களே, அரசு ஒப்பந்தங்கள் மதிப்பீடு என்பது முக்கியமானது. அரசு ஒப்பந்தங்களே மதிப்பீடு என்பது முக்கியமானது. மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் ஒப்பந்தங்கள் கோரப்படுகிறது. மதிப்பீடுகள் தயார் செய்ய அடிப்படையாக SOR, அதாவது ஷெட்யூல் ஆஃப் ரேட், அதில் தான் பயன்படுத்த வேண்டும். இதற்கான அரசு ஆணை என்பது 25/4/1947 அப்பதான் முத ஆரம்பிக்கிறாங்க இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிறது. 17/11/1990 இரண்டாவது ஆணை, மூன்றாவது ஆணை 14/3/2004 மூன்றாவது ஆணை. ஆக தமிழ்நாட்டில் 3 இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற ஆணை போடப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற இந்த ஆணைகள் சம்பந்தப்பட்டதுதான் இந்த 3 வேல்யூம், 1, 2, 3 இந்த வேல்யூம் தான் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற இந்த வேல்யூம். இந்த வேலையை வைத்துக்கொண்டு, இந்த வேல்யூத்தை வைத்துக்கொண்டு தான் யாராக இருந்தாலும் ஒரு துறையில் இதன் மூலமாக நம்ம செய்ய முடியும். இந்த ஆணைய தயாரிக்கும் குழுவில் நிதித்துறையினுடைய செயலாளர் அல்லது அவரால் நியமிக்கப்படுகிற IAS அதிகாரி, அதோடு மட்டுமல்ல பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, தமிழ்நாடு நகர்ப்புறத்துறை, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், வீட்டு வசதித்துறை, வனத்துறை, காவலர் வீட்டு வசதி கழகம், தோட்டக்கலைத்துறை, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் ஆகிய துறைகளுடைய தலைமை பொறியாளர்கள் அல்லது அவர்களால் நியமிக்கப்படுகிற பிரதிநிதிகள் தான் இந்த SRO என்பதை தயாரிக்கிற குழுவாக இருந்து இதை தயாரிக்கிறார்கள். இதை தயாரித்து பெறும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது போகும். போன அந்த அடிப்படையில் தான் திட்டங்களை மதிப்பீடு செய்வார்கள். இதற்கு எப்படி ரேட் ஆஃப் அந்த கால்குலேஷன் பண்றாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய எஃகு உற்பத்தியினுடைய நிறுவனத்தினுடைய ஸ்டீல் விலை, நம்முடைய தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தினுடைய சிமெண்டினுடைய விலை, தொழிலாளர் நலத்துறை சார்பாக நிர்ணயிக்கப்படும் ஊதிய விகிதங்கள், ஆள் கூலி, அதோடு மட்டுமல்ல ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது மணல் இவைகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ எம்சான் இருக்கிறதோ அவர் பில்லெல்லாம் வாங்கி சம்மரி பண்ணி இந்த கூட்டம் தான் முதலாக இந்த SRO என்கிற ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பதை தயார் செய்து அதை பொதுப்பணித்துறையின் சார்பாக வெளியிடுகிறார்கள். அந்த துறையினுடைய செயலாளரை வைத்து வெளியிடுகிற பொழுது அதுதான் எல்லா துறைக்கும் போய் இந்த எஸ்டிமேட் எல்லாம் தயார் செய்கிறார்கள். இதை நான் இதற்கு சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பதிலுரையிலே பேசுகிற பொழுது நாங்கள்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். முதலாக முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, உரையை நாம் முழுமையும் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த உரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். திடீரென்று பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திடீர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் பேசிய முழு பேச்சு வச்சிருக்கிறேன், இருந்தாலும் அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு முதலமைச்சர் அளித்த பதில் உரையில் டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்போ எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தை தான் கோட் பண்ணுறேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏற்றுறது போகிறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எனக்கு தெரியும், எதை பேசணும் தெரியும். அவருக்கு அதிகாரிகள் அதாவது தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களோ, அது தவறாக நடத்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ, தவறாக புரிந்து கொண்டாரோ என்ற வார்த்தைகள் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்ளும். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறார். நீங்க தொடர்ந்து பேசலாம். ஆக இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய வயதுக்கு நான் இந்த சட்டமன்றத்திற்கு 1984 வந்தேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் எந்த தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட் வாயிலாம் நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படித்தான் எங்களெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி, என்னுடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் எங்களுக்கு அப்படித்தான் வளர்த்திருக்கிறாருன்னு மாற்று கருத்தில். ஆனால் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது எப்படி தயார் செய்யப்படுகிறது, நாளைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் நீங்கள் பிற்காலத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களே இப்படி தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் ஒன்றும் தயார் பண்ணிட முடியாது, ஷெட்யூல் ஆஃப் ரேட் நான் பண்ண முடியாது. இது காலாகாலமாக 1947 சுதந்திரம் இருந்த காலத்திலிருந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது அரசினுடைய இது கைடு மாதிரி, எல்லா துறைக்கும் இது கைடு மாதிரி. நான் எல்லா துறையும் சொல்லிட்டேன். நான் இதில் ஒன்றும் தவறான இதையும் நான் சொல்லவில்லை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த துறையை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினைச்சிங்க, நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்போ இருக்கிற இந்த கொள்கை விளக்கு புத்தகத்தில் சொல்கிறேன். முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற பேரில் 497
கிலோமீட்டர் 4 வழித்தடமாக 77 கிலோமீட்டர் இருவழித்தடமாக மேம்படுத்தும் நிலை பணியாக உள்ளது என்று பக்கம் 37 நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் எத்தனை கிலோமீட்டர் 4 வழித்தடமாக 2 வழித்தடம் எத்தனை கிலோமீட்டர் எதுவுமே சொல்லலை. ஒரு ஸ்கீமை சொல்லலாம், இந்த வருஷம் இவ்வளோ பணம் ஒதுக்கிறோம், நாங்கள் இவ்வளோ செய்ய போறோம்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லலை. அதோடு மட்டுமல்ல, முதலமைச்சர் அனைத்து பருவ காலங்களிலும் தங்கு தடையின்றி சாலைகளை இணைக்கும் திட்டம், உயர்மட்ட பாலங்கள் அமைத்தல் ஆகிய தலைப்புகளில் நிலுவையில் உள்ள பணிகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த நிதியாண்டில் எத்தனை பணிகள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற விவரம் இல்லை. ஏன்னா இந்த முதலமைச்சர்ன்றது சட்டமன்ற உறுப்பினர்லாம் எழுதி கொடுப்பாங்க. முதலமைச்சர்ல எனக்கு இந்த ரோடு வேணும், இந்த பள்ளம் வேணும், மழை வருந்தா இப்படி வேணும், அப்படி எழுதி கொடுப்பாங்க. அந்த தலைப்பில் பணம் ஒதுக்குவாங்க. எல்லா எம்எல்ஏ கேட்கிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த தலைப்பில். ஆனால் என்ன செய்ய போறோம் என்பது இந்த குறிப்பிடவில்லை. எத்தனை பணிகள் எடுத்துக்கொள்ள போறோம் என்றும் இதில் விவரம் இல்லை. மாண்பு உறுப்பினர் குறுக்கீடு 31 நிமிஷம் அனுமதி அளித்து முடிச்சிருங்க. போதும். நீங்க கட்டடங்களை பத்தியே 20 நிமிடம் கட்டடங்களை பத்தியே நிறைய பேசிட்டீங்க. வாங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. அதே போன்று புறவழிச்சாலை, நகர்ப்புற மதிச்சாலை, உள்கட்டமைப்பு மேம்பாடு திட்டங்கள் நிலுவையில் உள்ளன. பணிகள் மட்டும் 40-41 குறிப்பிட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என எந்த திட்டமும் குறிப்பிடவில்லை. அதே போன்று பேரிடர் மேலாண்மை செயல்பாடுகள் குறித்து, வெள்ளத்தடுப்பு பணிகள் குறித்தோ இந்த அரசு எந்தவித நடவடிக்கை மேற்கொள்வது என்ற கொள்கை குறிப்பில் எதுவும் குறிப்பிடவில்லை. எனவே இவைகளெல்லாம் குறிப்பிட்டிருந்தால் அது வருங்காலங்களில் சட்டமன்றத்தில் கேள்விகள் கேட்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் இதையெல்லாம் சொல்லி கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். எனவே நான் நிறைவாக சொல்ல விரும்புவது, மனிதவள மேல்மை என்பது அது முக்கியம். உதாரணமாக அந்த சட்டமன்றத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் முதலாக இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலையும் சரி, அவை முன்னவர் இருக்கிறார் என்னுடைய நண்பர், அவை நண்பர், அவர் வந்த போதும் சரி, எங்களுடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய என்ன அண்ணன் ஓபிஎஸ் காலத்திலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பெரிய டேபிள் போட்டிருக்கும். 5 அடி பெரிய டேபிள், 2 பக்கம் நம்ம உட்காந்துக்குவோம், 2 பக்கம் உட்காந்துக்கும். பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துக்கிற அளவுக்குலாம் அந்த சட்டமன்றத்தில் ஒரு காலத்தில் நடைபெற்ற வரலாறுலாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு இப்படி கலநயத்தோடு இந்த டேபிள், இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்காந்துற கலநயத்தோடு டேபிள், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிற கலநய டேபிள், எங்கள் எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்கிறது கலநயத்தோடு டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலி வாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்துருக்கிறது, இதை அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை செய்யப்பட்டது. நான் பேசின ஏதாவது பேசணும்னா உன் துறையை பற்றி பேசணும்னா பேச, கடைசியா பேச ஏன் டைம் எடுத்துக்க. அதனால இவைகள்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைக்கணும். நாம் அரசாங்கம் ஒரு திட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது அரசு அலுவலர் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்க அலுவலர் எங்க அலுவலர் கிடையாது. நேற்று பூரா எங்களுக்கு சலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு சலாம் போட்டுக்கிறாங்க. அரசு அதிகாரி பொதுவானவர்கள் தான். ஜனநாயகத்திலே மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அரசு அதிகாரி பொதுவானவர் தான். அந்த அரசு அதிகாரிகளுக்கு நல்லதே செய்ய வேண்டும் என்று எண்ணிய முதல்ல யார் தெரியுமா? என் அண்ணன் கலைஞர் தான் அரசு அலுவலர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். இதை சொன்னாக்கா வருங்காலத்தில் இந்த ஆட்சி இருப்பவர்களாம் செய்வீங்கன்ற அந்த நம்பிக்கைக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசு அலுவலர்கள் ஊதியம் என்பது திட்டத்தோடு இணைந்த ஒன்றுதான். ஆசிரியர்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் பண்பட்ட சமூகம் உருவாகாது. ஆனால் தான் கழக ஆட்சி வந்த பொழுது என் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சார். 72 அன்றுதான் அரசு அலுவலர்களுக்கு இந்த பழிவாங்கும் ரகசிய குறிப்பீடுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதை ரத்து பண்ணவர் அண்ணன் கலைஞர். 15/1/72 அன்று அரசு அலுவலர்கள் பணிக்காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாரிசு உரிமை என்ற அடிப்படையில் பணிகள் அவங்க இறந்தாங்கன்னாக்கா முதலாக இன்றைக்கு லட்சக்கணக்காக இருந்துச்சு. 10,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு, இறந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் சொன்னவர் கலைஞர். பொங்கல் போனஸ் தந்தவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்திற்கு இணையாக மாநில அரசுகளுக்கு ஊதிய வகைகளை வகுத்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர். அரசு பணியாளர்களுக்கு 30 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவளுக்கு முழு ஊதியம் பெற வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர்.
15 நாட்கள் ஈட்டிய விடுப்பை ஒப்படைத்தால் அதற்கு பணப்பயன் கொடுக்கும் என்று சொன்னவர் கலைஞர். 2008 அரசு பணியாளர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வும் போது பணிக்கொடை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சியில அண்ணன். இதெல்லாம் சொல்லிட்டேன். ஒன்றே ஒன்று நான் கேட்க விரும்புவது இல்லை, நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன். இதை ஒன்னே ஒன்று, பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்றத பேசுங்க. முடிச்சிருங்க. முடிச்சிடறேன்.